வெல்கம் பேக் டு VTK Quickies. லாக் ப்ரொஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணணும்? இந்த எஸ் லாக்னா என்ன, சி லாக்னா என்ன, என் லாக்னா என்ன, வி லாக்னா என்ன, இத்தனை லாக் இருக்குது. எதுக்கு நம்ம லாக் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணணும்? அதான் கேமராவில் தான் ஏற்கனவே ஒரு ஃப்ளாட் ப்ரொஃபைல் இருக்குது, நியூட்ரல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, பிக்சர் ப்ரொஃபைல் இருக்குது, போர்ட்ஃபோலியோ இருக்குது, போர்ட்ஃபோலியோவில் தான் போர்ட்ரேட் இருக்குது. இதெல்லாம் போக நான் ஏன் லாக் யூஸ் பண்ணணும்? நார்மலாக கேமராவில் கொடுக்குறதே நான் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை? நியாயமான கேள்வி தான். நம்ம ஷார்ட்டில் இருக்கிற டைனமிக் ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அதாவது ரொம்ப வெளிச்சமான விஷயம், அதே மாதிரி ரொம்ப இருட்டான விஷயம், இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கேமரா கொடுக்குற பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் அவ்வளோ சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணாது. ரொம்ப வெளிச்சமாக இருக்குனாக்கா அது அப்படியே சரி பரவாயில்ல அது ஏற்கனவே ரொம்ப வெளிச்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். அதே மாதிரி ரொம்ப இருட்டாக இருக்குனாக்கா அதுலேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மிட்டோனுக்குள்ளேயே தான் நம்ம கேமராவோட பிக்சர் ப்ரொஃபைல் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த லாக் ப்ரொஃபைல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது ஒரு லாகரிதமிக் கால்குலேஷன். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம், மேத்தமேட்டிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. பட் அதுக்கு நம்ம கொடுக்குற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹைலைட்ஸ் அதாவது ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதையும் எப்படியாவது கொஞ்சம் க்ரஷ் பண்ணி மிட்டோன் ரேஞ்சு கொஞ்சம் கிரே கலரில் கொண்டு வந்துடும். அதே மாதிரி ஷேடோஸில் இருக்கிறதும் ரொம்ப அப்படி இருட்டுக்கு கொண்டு போகாமல் அதையும் கொஞ்சம் வெளிச்சம் பண்ணி அதையும் கிட்டத்தட்ட கிரே டோனுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ எல்லாமே கலந்து நம்ம அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மந்தமாக, கலரும் இல்லாமல், ஒரு உயிரும் இல்லாமல், ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லாமல், ஒரு ஷார்ப்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம கேமரா எல்லாமே ஒரு 8 பிட் கேமரா தான் அது நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது. அந்த 8 பிட் இன்ஃபர்மேஷன்ங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 256 லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் தான். இந்த 256ங்கிறதே ரொம்ப கம்மியான நம்பர் தான், சரிங்களா? அந்த நம்பருக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு பிரைட்னஸ்லேயும் ஷேடோலையும் இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லாக் ப்ரொஃபைல். ஒரு உதாரணத்துக்கு நீங்களே பாருங்களேன். இது பிக்சர் ப்ரொஃபைல் ஆஃபில் எடுத்த வீடியோ, அதாவது கேமரா அப்படியே என்ன கொடுக்குதோ அது அப்படியே எடுத்த வீடியோ. இது எஸ்லாக் 3ல் எடுத்தது. சோனி கேமராவில் A7 3ல் எஸ்லாக் 3ல் வச்சு எடுத்தது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்குது, ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இதில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஆகிடுச்சு, கிளிப் ஆகிடுச்சு, அதாவது ஹைலைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி இந்த சைடில் பார்க்குறீங்களா, இதுக்கு பேர் வெக்டர் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஹிஸ்டோகிராம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஏரியா இருக்கா, அது சுத்தமாக அவுட் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், சுத்தமாக அவுட், 100க்கு மேலே போயிடுச்சு வேல்யூஸ். அப்படின்னா அந்த இடத்துல டீட்டெயில்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எஸ்லாக் 3 வீடியோவில் பாருங்கள், எல்லாமே இந்த 80க்குள்ளேயே தான் இருக்குது. பார்த்தீங்களா, 88 தான் மேக்ஸிமம். அதே மாதிரி கீழே ஷேடோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 14, 15 தான் மேக்ஸிமமாக இருக்குது. மினிமம் அவ்வளோதான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 87 தான் இருக்குது. இப்போ இந்த டீட்டெயில்ஸை வெளியில் எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம பேசிக் எடிட்டிங் வச்சு நம்ம ஓரளவுக்கு பண்ணிட முடியும், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபைனல் கட் ப்ரோவில். அதில் மாஸ்டர், ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ், ஷேடோஸ் அதெல்லாம் இருக்குல்லையா. இதில் உங்கள் பிரைட்னஸ் லெவல் எந்த அளவுக்கு வேணும், ஷேடோஸில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு, ஹைலைட்ஸில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்கிறதுக்கு, மிட் டோன்ஸில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்கிறதுக்கு, அதே மாதிரி சேச்சுரேஷன் எவ்வளோ ஜாஸ்தி வேணும், கம்மி வேணும், ஹைலைட்ஸில் எவ்வளோ வேணும், கம்மி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அது. இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் கிரேட் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான். அதை நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இப்போ எனக்கு சுத்தமாக அந்த வெள்ளையே இல்லை, சூரியன் மட்டும்தான் கிளிப்பாக இருக்குது. ஏன்னா சூரியனோட வெளிச்சம் அளவுக்குலாம் தாங்க முடியாது இந்த கேமராவாலையும். ஸோ ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பியோர் வெள்ளையில் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், வெக்டர் ஸ்கோப்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 தொடுறதுக்கு ஏதோ 1-2 பிக்சல் தான் தொட்டிருக்கு. அதுவும் இந்த சூரியனோட பிக்சலாக தான் இருக்கும் அது, ஓகேங்களா? சூரியனோட ஏரியா தான் அது. அதனால அந்த இடம் மட்டும்தான் கிளிப் ஆகிருக்கு, மற்றபடி எதுவுமே கிளிப் ஆகலை. ஸோ கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஒரிஜினல் பிளாக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். வானத்தில் இருக்கிற ப்ளூ அப்படியே இருக்குது, மரத்தில் இருக்கிற எல்லோ அப்படியே இருக்குது, ஷேடோஸ் எந்த அளவுக்கு இருட்டு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த கேமராவுடைய முழு திறனையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி லாக் ப்ரொஃபைல்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, கலர் கரெக்ட் பண்ணும்போது எனக்கு அதில் முழு சுதந்திரம் இருக்கும். என்னோட ஹைலைட்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி மிட் டோன்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி ரொம்ப ஷேடோஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நான் பார்த்துக்குவேன். இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் போகிறோம், இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன். இதுக்கு தான் முக்கியமாக லாக் யூஸ் பண்ணுறது. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப பேசிக், அடி மட்டத்தில் தான் சொல்லியிருக்கேன் நான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஏன்னா நானும் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த லாக் விளையாட்டுக்கு நானும் ரொம்ப புதுசு. நான் கற்றுக்க நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா அது உங்களுக்கும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோகிராஃபிக்கே நான் ரொம்ப புதுசு. அதுலேயும் இந்த லாக் ப்ரொஃபைலுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் அது. அதையும் நான் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ ஏன் இந்த வீடியோ கூட நான் லாகில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ மந்தமாக இருக்கிற ஒரு வீடியோவை இப்படி மாற்றிருக்கேன்,
ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து லாகில் எடுக்கிறது. அந்த ரிச்னஸ் அப்போ உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பிக்சர் ப்ரொஃபைலில் இல்லாமல் எடுத்ததும் லாகில் எடுத்து அந்த ரெண்டுமே கலர் கிரேட் பண்ணது ரெண்டுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒன்று கவனிச்சிங்களா, இந்த S-Log3 எடுத்த வீடியோ எவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்களா? அதில் லாக் ப்ரொஃபைல் வந்து நம்ம பிரைட்னஸ் லெவல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் கலர்ஸில் ஏன் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அதுக்கு பேர் கலர் ஸ்பேஸை. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.